இரவுல லேட்டாக சாப்பிட்ட வாசி எனக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த கட்டியை நான் டெய்லியுமே பாத்ரூமில் போயிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன். கையால் புட்டு விட்டு ரத்தத்தை வெளியேற்றி விட்டுருவேன். ஏன் ஆப்ரேஷன் பண்ணலாம் என் கடை என் மனைவிலாம் பட்னி ஆகிடுவாங்க. நான் 10 வருஷம் கழிச்சு என் தள்ளுவண்டி போட்டு தொழிலாளிகள் உருவாகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் இன்னர் போட்டினா கூட அந்த இடம் ஓட்ட விழுந்துரும் எனக்கு அந்த கட்டியால். அப்படி வாழ்ந்தேன் நான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு. அதுக்கான உணவு முறைகள் எடுத்து என்னை பாதுகாத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த தொழிலில் நான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். நான் 10 ஆண்டுகள் அந்த வலியும் வேதனைகளும் தள்ளுவண்டியில் அந்த கட்டி வந்த வேட்டி அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஆசன வாயில் வராமல் மேல் பகுதியில் வந்தது, தொடப்பகுதியில் பின்னாடி. அதனால் அதை டெய்லி பலூன் மாதிரி உப்பிட்டு வந்துடும், ரிமூவ் பண்ணிவிடுவேன். அது ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கிட்டேன் 10 ஆண்டுகள். அதுக்கு எதிரான உணவு முறைகளை நான் எடுத்துக்கொண்டு நம்ம ராமர் சீத்தா, முள் சீத்தா, கேன்சருக்கான உணவு நெல்லிக்கனி, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் தான் பெரிய மருத்துவம் கேன்சருக்கு. இன்றைக்கே அந்த கேன்சர் கட்டி உள்ளதாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப அனலில் இருக்கக்கூடாது, அது வலியீடு ஏற்படும். வாழ கற்றுக்கிட்டேன் அதில். ஏன் அந்த சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாட்டாங்க. ஒரு பகுதியே எனக்கு ட்ரக்ஸ் கிடையாது. இப்போ கிளாஸ் வச்சு எரிச்சிட்டாங்க அந்த கட்டிக்குள்ள. 11 முறை ஆப்ரேஷன் பண்ணி குணமாகல. அப்புறம் உணவு முறையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். இந்த 12 ஆண்டுகள 2008 ஃபைனல் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன். உணவு அப்படிதான் எடுத்துக்கிட்டு வரேன். இதுதான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது இப்போ. நீங்க அதுக்கான மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. உணவு முள் சீத்தா முன்னேற்றம் இருக்கு. ஆமா, நல்ல முன்னேற்றம். எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஹீட்டான பொருள், வெப்பமான பகுதி எனக்கு ஆகாது. ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாதானே இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்கும். என்ன டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரு. ஒரு கல்கத்தாக்காரன் தான் ஒரு திரி மாதிரி திரிச்சு உள்ள ஒரு 3 மாசம் மருந்து வச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் அதை உருவாங்க மறுநாள். அந்த மருந்து தான் உள்ள போய் அது வளர்ந்து உள்ள வந்துருச்சு. அந்த கொப்பளம் வெளியே பக்கம் உள்ள வந்துருச்சு. அப்படியே அதை பண்ணி ரிமூவ் பண்ணி தான் காயம் இல்லாம ஆனது. இரவுல லேட்டா சாப்பிட்ட வாசி எனக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த கட்டியை நான் டெய்லியுமே பாத்ரூம்ல போயிட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். கையால புட்டு விட்டு ரத்தத்தை வெளியேற்றி விட்டுருவேன். ஏன் ஆப்ரேஷன் பண்ணலாம் என் கடை என் மனைவிலாம் பட்னி ஆயிடுவாங்க. நான் 10 வருஷம் கழிச்சு என் தள்ளுவண்டி போட்டு தொழிலாளிகள் உருவாகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் இன்னர் போட்டினா கூட அந்த இடம் ஓட்ட விழுந்துரும் எனக்கு அந்த கட்டியால. அப்படி வாழ்ந்தேன் நான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கேன்சர் கட்டியாக மாறிடுச்சு. அதுக்கான உணவு முறைகள் எடுத்து என்னை பாதுகாத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த தொழிலில் நான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன். நான் 10 ஆண்டுகள் அந்த வலியும் வேதனைகளும் தள்ளுவண்டியில் அந்த கட்டி வந்த வேட்டி அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஆசன வாயில் வராமல் மேல் பகுதியில் வந்தது, தொடப்பகுதியில் பின்னாடி. அதனால் அதை டெய்லி பலூன் மாதிரி உப்பிட்டு வந்துடும், ரிமூவ் பண்ணிவிடுவேன். அது ஒரு ஜாலியாகவே எடுத்துக்கிட்டேன் 10 ஆண்டுகள். அதுக்கு எதிரான உணவு முறைகளை நான் எடுத்துக்கொண்டு நம்ம ராமர் சீத்தா, முள் சீத்தா, கேன்சருக்கான உணவு நெல்லிக்கனி, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் தான் பெரிய மருத்துவம் கேன்சருக்கு. இன்னைக்கே அந்த கேன்சர் கட்டி உள்ளதாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப அனலில் இருக்கக்கூடாது, அது வலியீடு ஏற்படும். வாழ கற்றுக்கிட்டேன் அதில். ஏன் அந்த சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாட்டாங்க. ஒரு பகுதியே எனக்கு ட்ரக்ஸ் கிடையாது. இப்போ கிளாஸ் வச்சு எரிச்சிட்டாங்க அந்த கட்டிக்குள்ள. 11 முறை ஆப்ரேஷன் பண்ணி குணமாகல. அப்புறம் உணவு முறையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். இந்த 12 ஆண்டுகள 2008 ஃபைனல் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன். உணவு அப்படிதான் எடுத்துக்கிட்டு வரேன். இதுதான் எல்லாருக்கும் நான் சொல்றேன். அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது இப்போ. நீங்க அதுக்கான மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. உணவு முள் சீத்தா முன்னேற்றம் இருக்கு. ஆமா, நல்ல முன்னேற்றம். எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஹீட்டான பொருள், வெப்பமான பகுதி எனக்கு ஆகாது. ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. அவர் என்ன சொன்னாதானே இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்கும். என்ன டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரு. ஒரு கல்கத்தாக்காரன் தான் ஒரு திரி மாதிரி திரிச்சு உள்ள ஒரு 3 மாசம் மருந்து வச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் அதை உருவாங்க மறுநாள். அந்த மருந்து தான் உள்ள போய் அது வளர்ந்து உள்ள வந்துருச்சு. அந்த கொப்பளம் வெளியே பக்கம் உள்ள வந்துருச்சு. அப்படியே அதை பண்ணி ரிமூவ் பண்ணி தான் காயம் இல்லாம ஆனது.